தக்காளின்னு சொன்னால் என்ன நடக்கணும்? கீழே போட்டால் உடையணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தக்காளி உடையுதா? உடையவே உடையாது. காரணம், இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வீரிய ரகமாக வந்துருச்சு. வெறும் செல்ஃப் லைஃபை மட்டுமே மையப்படுத்தி இன்னைக்கு தக்காளி உற்பத்தி அதிகமாயிருச்சு. அப்போ அந்த மாதிரி உருவாக்குற தக்காளியில் சத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. புளிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சுவை இருக்கா? இல்லை. அப்போ எதுக்காக தான் அந்த தக்காளி போடுறோம்னா, நான் எங்கள் ஊரில் நான் கேட்டதுக்கு சொல்கிறாங்க, தக்காளி குழம்பு ஆகணும்பா, நம்ம குழம்பு திக்காக இருக்கணும். ஆனால் அன்னைக்கு பருப்பு சாம்பாராக இருக்கட்டும், பருப்பு குழம்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே தண்ணியாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே திக்காக கன்சிஸ்டன்சியாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் சுவையாக இல்லை. காரணம், அதுக்கான உண்மைத்தன்மை இல்லை. அப்போ தக்காளி போல ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையான தக்காளி சாப்பிடுங்க. நாட்டு தக்காளியில் நம்மக்கிட்ட 140 ரகம் இருக்குது. இந்த 140 ரகத்தையுமே நம்ம விதை கொடுத்துட்ருக்குறோம். இதை விளைய வச்சு இதை மறுபடியும் நீங்கள் உற்பத்தி பண்ணிக்க முடியும். காரணம், இது எல்லாமே மறுமுறைப்பு திறன் கொண்ட விதைகள், நாட்டு விதைகள் சொல்லக்கூடியது. அப்போ இந்த விதைகள் மூலிமா நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள், அதுலேருந்து விதை எடுத்து நீங்கள் மறுபடியும் ஏக்கர் கணக்கில் பயிர் வச்சுக்கலாம். நீங்கள் விதையை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தக்காளி விதை 40,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. காரணம், எல்லாமே மோனோபொலி நடக்குது. அப்போ இந்த மாதிரியான விதை நிறுவனங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாட்டு தக்காளி ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. இந்த தக்காளியை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு 140 ரகமான தக்காளி இருக்குது. அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் 1 கிலோவிலேருந்து 2 கிராம் வரைக்கும் கூட இந்த தக்காளி இருக்குது. இதில் பல வண்ணம் இருக்குது. பிளாக் இருக்குது, இந்த மாதிரி ரெட்டு. நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்னு சொல்ல முடியாது. நாட்டு தக்காளியில் அவ்வளோ அழகான தக்காளிகள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் வேலூர் திருவிழாவில் இருக்கிறீங்க, நீங்களும் நேரம் தான் வந்து பாருங்கள். என்னுடைய தொலைபேசி நம்பர் 96 55 89 36 68. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு விதைகளை அனுப்பி வைக்கிறோம். நன்றி.